அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அனுமதியின்றி ஹோர்மூஸை கடக்க முயலும் கப்பல்கள், புரட்சிகர காவல்படை கடும் எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்ய ட்ரோன் தாக்குதல், பலர் பலி, எரிவாயு விநியோகம் துண்டிப்பு. மீண்டும் ஆட்டத்தை காட்ட தொடங்கிய அமெரிக்கா, ஈரான் ஜனாதிபதி பகிரங்கம். ஹோர்மூஸ் பாதுகாப்பு நடவடிக்கையில் அமெரிக்காவுடன் கைகோர்க்க போகும் தென்கொரியா. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல், பொஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஹோர்மூஸில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல், 5 பேர் பலி, மீண்டும் வளைகுடாவில் வலுக்கும் போர் பதற்றம். பாகிஸ்தானில் வீசும் வெப்ப அலை, 10 பேர் உயிரிழப்பு. வளைகுடா பிராந்தியத்தில் அரசியல் நெருக்கடி, தேவையற்ற மோதல்களில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த ஈரான். தொடர்பான விரிவான செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்கள் ஈரான் அங்கீகரிக்காத வழித்தடங்களை பயன்படுத்தினால் அவை மீது நிச்சயமான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானால் அறிவிக்கப்பட்ட ஒரே பாதுகாப்பான பாதையை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவ்வாறு செய்ய தவறினால் ஈரானிய கடற்படையின் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹோர்மூஸ் நீரிணையூடாக செல்லும் கப்பல்களை கையாள்வதற்கு ஈரான் புதிய வழிமுறையொன்றை உருவாக்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த செய்தி குறித்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் புரட்சிகர காவல்படையிடமிருந்து இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை ஜபோரிஷியா நகரில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக செவ்வாயன்று தென்கிழக்கு ஜபோரிஷியாவில் உள்ள ஒரு கார் பழுதுபார்க்கும் கடை மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது ரஷ்யாவின் சரக குண்டுகள் தாக்கியதில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். போல்டவா மற்றும் கார்கிவ் பகுதிகளில் உள்ள உக்ரைன் அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிலையங்கள் மீது இரவோடிரவாக ரஷ்ய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. நாப்டோகாஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி செர்ஹி ஹொரட்ஸ்கியின் கூற்றுப்படி 3 ஊழியர்களும் 2 மீட்பு பணியாளர்களும் கொல்லப்பட்டனர். எங்களுக்கு கணிசமான சேதமும் உற்பத்தி இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இது ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ஒருங்கிணைந்த தாக்குதல்களாகும் என்று ஹொரட்ஸ்கி கூறினார். இந்த தாக்குதலால் கிட்டத்தட்ட 3500 வாடிக்கையாளர்களுக்கு எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற போதிலும் ஈரானுக்கு எதிரான ராணுவ குவிப்பு மற்றும் அச்சுறுத்தல்களை அமெரிக்கா மீண்டும் முன்னெடுத்து வருவதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெக்சியான் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் கொள்கையை இப்போது பின்பற்றுவதாகவும் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து தனது ஒருதலை பட்சமான கோரிக்கைகளுக்கு பணிய வைக்க அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் ஈரானை பணிய வைப்பதென்பது சாத்தியமற்ற ஒன்று என பெசெக்சியான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் இதற்கு முன்னர் ஒருமுறை நேருக்கு நேர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் அடுத்த கட்ட சந்திப்புகளை நடத்துவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. இதேவேளை 14 அம்சங்களை கொண்ட ஈரானின் முன்மொழிவுகளுக்கு அமெரிக்கா தனது பதிலை பாகிஸ்தான் ஊடாக தெரிவித்துள்ளதாகவும் அதனை ஈரான் தற்போது பரிசீலித்து வருவதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அந்த பதிலின் விவரங்கள் குறித்து இருதரப்பினரும் எதனையும் வெளிப்படுத்தவில்லை என்பது குறித்து இருதரப்பினரும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்மூஸ் வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான அமெரிக்காவின் முன்மொழிவில் இணைவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்வழி பாதைகளில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொது நலனுக்கும் உகந்ததென்றும் தென்கொரிய தரப்பு கூறியுள்ளது. இதற்கமைய சர்வதேச சட்டத்திற்கு இணங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தென்கொரிய அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ராணுவம் கடந்த திங்கட்கிழமை ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற சிறப்பு நடவடிக்கையை தொடங்கியது. இந்த நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
இந்த திட்டத்தின் கீழுள்ள முக்கிய கடல்வழி பாதைகளின் பாதுகாப்பு குறித்து தென்கொரியாவும் அமெரிக்காவும் தீவிரமாக கருத்துக்களை பரிமாறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. டயர் மாவட்டத்தில் உள்ள அல்சைசாத் மற்றும் அல் மன்சூரி ஆகிய பகுதிகளில் 3 முறை இஸ்ரேலிய படைகள் திடீர் சோதனைகளையும் வான்வழி தாக்குதல்களையும் நடத்தியுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி முகமை தெரிவித்துள்ளது. அதேபோல் ஃபின்ஜிஃபெயில் மாவட்டத்தில் உள்ள ஹூனைன் நகரின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் 2 முறை குண்டுவீச்சுகளை நடத்தியுள்ளன. குறிப்பாக ஃபின்ஃபீஜெயில் மாவட்டத்தில் உள்ள குனைன் மற்றும் பெய்ஜஹின் ஆகிய நகரங்கள் மீது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது தானாகவே எரியும் தன்மை கொண்ட இந்த பொஸ்பரஸ் குண்டுகள் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் இவை போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டவை என தயாரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஹஃபார், பராசித் மற்றும் ஜமாத் அல்ஃபடிக் ஆகிய நகரங்களிலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட ராணுவ மோதல்கள் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. அமெரிக்க படைகள் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் 5 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சில இடங்கள் தீப்பற்றி எரிந்து வருவதால் வளைகுடா கடல் பகுதியில் பாதுகாப்பு சூழல் கவலைக்கிடமாக மாறியுள்ளது. தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் சர்வதேச கடல் வர்த்தக பாதையான ஹோர்மோஸ் நீரிணையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் உள்ள நிலையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் இவ்வாறான தாக்குதல்கள் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்து வருகின்றன. பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியில் வெப்ப அலை காரணமாக இதுவரையில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை வெப்பநிலை 111 டிகிரியை தாண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மட்டும் 5 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புடன் வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டிருந்த மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் வெப்ப அலை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் தற்போதைய அரசியல் நெருக்கடிக்கு ராணுவ நடவடிக்கைகள் தீர்வாகாது என்று ஈரான் அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு ராச்சியம் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் குறித்து இதுவரை எந்த உறுதிப்படுத்தலையும் வழங்காத ஈரான் தூதரக அதிகாரிகள் தேவையற்ற மோதல்களில் அமெரிக்காவும் அமீரகமும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளையில் தற்போதைய பதற்றத்தை தணிக்க தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் மோதல்கள் தீவிரமடைந்த போதிலும் தற்போது வரை போர் நிறுத்த ஒப்பந்தம் ஓரளவு நிலை பெற்றிருப்பது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தியை திறக்க அமெரிக்கா முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஈரான் தனது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. நேற்று அமெரிக்கா முன்னெடுத்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற நடவடிக்கையின் போது அமெரிக்க கடற்படைக்கும் ஈரானிய படைகளுக்கும் இடையே நேரடி மோதல் வெடித்தது. ஈரானிய புரட்சிகர காவல்படை ஹோர்மோஸ் ஜலசந்தியில் நுழைய முயன்ற அமெரிக்காவின் USS ட்ரக்ஸ்டன் மற்றும் USS மேசன் ஆகிய போர்க்கப்பல்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதல்கள் நடத்தியது. ஈரான் தனது பதிலடியை ஜலசந்தியுடன் நிறுத்தாமல் பிராந்தியத்தில் உள்ள மற்ற இடங்களுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு இடமளிக்கும் நாடுகளுக்கு தண்டனை வழங்குவதாக கூறி ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எண்ணெய் முனையங்கள் மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது ஈரான் 19 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசியுள்ளது. பெர்சிய வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களை சமாளிக்க அமெரிக்கா அதிநவீன தற்காப்பு முறைகளை கையாண்டு வருகின்றது. அமெரிக்காவின் அழிப்பு கப்பல்கள் மற்றும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் ஈரானின் ஏவுகணைகளை நடுவானிலேயே வழிமறித்தளிப்பதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஜலசந்தி மீட்பு நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் 6 அமெரிக்க படகுகளை சுட்டு வீழ்த்தியுள்ளது.
சிக்கலான வழித்தடத்தில் GPS சிக்னல்களை பயன்படுத்தி குழப்பம் ஈரானின் மின்னணு போர் முறை மற்றும் நவீன கடல் கண்ணிவெடிகள் காரணமாக அமெரிக்க கப்பல்கள் முன்னேற முடியாமல் தவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.